அண்ணாமலை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்காரு அப்படிங்கிறார். தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்காரு. நான் இது இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னா நான் பார்த்து பெருமைப்படுறேங்க. இன்னொரு தலைவர் சொல்றார் லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு. நான் மரியாதைக்காக அந்த தலைவருடைய பெயரெல்லாம் இங்க சொல்ல விரும்பலைங்க. லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்துறார். ஐயா நமக்கு தெரியும் இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். திருநூறு பூசக்கூடிய ஆண்டி அவர் தான் பூச்சாண்டி. மற்ற கட்சிகளை போல திருநூறை அழித்துவிட்டு ஓட்டுக்காக செல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்ல. திருநூறு பூசிவிட்டு ஆண்டியாக ஆண்டி கோலத்தோடு இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக அந்த பட்டத்தை எடுத்துக் கொள்கின்றோம். மாயாண்டி தென் தமிழக மக்களுடைய குலதெய்வம், காவல் தெய்வம். இன்னைக்கு தென் தமிழக மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குலதெய்வம், காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள்.